ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு பயங்கரமான சம்பவம். அதாவது அரோரா வந்துட்டு நம்ம கமருதீன் வந்துட்டு எப்படி சேஞ்ச் ஆகிருக்காரு, மக்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ற விஷயங்களை அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாங்க. ஏன் அது வெளியிலேருந்து மக்கள் பார்த்த மாதிரியே வந்து இந்த பொண்ணு சொல்லுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னென்னா கமருதீன் வந்துட்டு போன வாரம் எப்படி இருந்தார், அதுக்கு முந்தின வாரம் எப்படி இருந்தார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். திடீர்னு பார்த்தா இந்த வாரம் வேறு மாதிரி இருக்கார். இது எனக்கு எப்படி ஞாபகப்படுத்துதுன்னா சீசன் 4 வந்துட்டு பாலாஜி முருகதாஸ் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அவங்க அண்ணா வந்து ஒரு வாட்டி சொல்கிறதுக்கு முன்னாடி வர வரைக்கும் திடீர்னு பார்த்தா ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அவங்க அண்ணா வந்து என்னடா நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். அதுக்கப்புறம் மறுபடியும் பாலாஜி முருகதாஸ் ஒன்று பண்ணுவார் சம்பவம். ஆனால் அந்த ஒரு வாரம் வந்து பாலாஜி முருகதாஸா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லாரும் இப்போ வந்து கமருதீனா இது அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு கமருதீன் சம்பவத்தை பண்ணியிருக்காப்புல. இப்போ கமருதீனுக்கு அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா, அரோரா பார்த்தீங்கன்னா அட்வைஸ் எல்லாம் செம்மையாக பண்ணுவாங்க. இன்னொன்று அவங்ககிட்ட தான் இருக்காது எந்த செயலும். என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்துட்டு இந்த வாரம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுற, எவ்வளவு டாஸ்க் கலந்துக்கிற, நீ இன்றைக்கி எப்படி பண்ண, இதெல்லாம் தான் வந்துட்டு மக்களுக்கு அதை பார்த்து தான் உன்னை பிடிக்கவே ஆரம்பிக்கும். புரியுது? ஆனால் நீ நல்லாவே பண்ண. அதேமாதிரி இந்த வீக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக தெரியுற. அது உண்மையிலேயே பெரிய விஷயம். நியாயமாக சண்டை போடுற, சண்டை போடாமல் இல்லை, நியாயத்துக்கு மட்டும் சண்டை போடுற. அதேமாதிரி கோவத்தை கம்மி பண்ணியிருக்க, எந்த வார்த்தையும் தேவையில்லாமல் விட மாட்டுற. அப்புறம் வாட்டர்மெலன் சாரை வினோத் வந்துட்டு பைத்தியக்காரன் சொன்னது பெரிய தப்பு. அதுக்கு நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணாமல் வினோத் மேலே தப்பு இருந்து என் ஃப்ரெண்டு தான் தெரிஞ்சு நீ அவர்கிட்ட போய் சொல்லாதன்னு சொன்ன பற்றியா, அதுதான் விஷயம். இதைத்தான் நானும் உனக்கு பண்ணேன். ஆனால் அன்றைக்கி என்ன ஆகிடுச்சு, உன்னோட ஸ்டோரி எனக்கு தெரியாமல் வந்துட்டு நான் பண்ணிட்டேன். அதுதான் என்னோடய தப்பு. சரியா? அதே மாதிரி உன்னோட இது எல்லாமே செம்மையாக இந்த வாரம் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்ச உன்னை யாருமே வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி ஓப்பன் மைக்லேயும் செம்ம பர்ஃபார்மன்ஸ் நீ பண்ண அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவருடைய நல்ல விஷயங்கள் இது வரைக்கும் இந்த 2-3 நாள் பண்ணதெல்லாம் வந்துட்டு சூப்பராக எடுத்து அரோரா சொல்கிறாங்க. அது உண்மை தான். எனக்கு தெரிஞ்ச இந்த வாரம் வந்துட்டு ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் கமருதீன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறார். நைட்டு வந்து திடீர்னு அந்த ஸ்கிட் வச்சாங்கன்னா அதில் கலந்துக்கிறாரு, டான்ஸு, அப்புறம் வந்துட்டு எல்லா டாஸ்க்லையும் கலந்துக்கிறாரு. அதுவே செம்மையாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. கண்டிப்பாக அந்த கமருதீன் ஒரு கம்பேக் கொடுத்தாருன்னா செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு போட்டியாளராக வருவார்ன்றதில் மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் இது ஒரு நடிப்பா அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. அதை கிளியர் பண்ணுறது அவர் கையில் தான் இருக்குது. பார்க்கலாம். நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். கமருதீன் மாற்றங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நடிப்பா இல்லை உண்மையா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்ல.